சென்னை பெரம்பூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை. ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூட்டை தணித்த மழை. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர், அயப்பாக்கம் பகுதிகளில் மழை. ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை செல்ல தயாராகும் முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா. நாசாவில் இருந்து நாளை புறப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட்டில் பயணம். தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த சராசரியை மிஞ்சியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மின்சார வாகனங்கள், அறிவுசார் பொருளாதார முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை மூலம் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு மிக அருகில் தெரிவதாகவும் பதிவு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேவைகள் தொடர்பாக மாநில அரசிடம் 4 அறிக்கைகள் சமர்ப்பிப்பு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாஃபிஷியோ மெம்பர், எக்ஸாஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், தருமபுரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது அப்பட்டமான பொய் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா காட்டம். அமைதியான மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி ஆதாயம் பார்க்க முயற்சி என குற்றச்சாட்டு. அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை. திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என ராசா திட்டவட்டம். பிரதமர் மோடிதான் அச்சப்பட்டு கடந்த தேர்தலில் 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்ததாக பேட்டி. பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு, 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? பாஜக டெல்லியில் விளையாடியதை போல தமிழ்நாட்டில் விளையாட முடியாது. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவும் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்லுகிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. தாவேக்கவில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம். தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முன்னாள் MLAக்கள் ராஜலட்சுமி, டேவிட் செல்வன் உள்ளிட்டோரும் தாவேக்கவில் இணைந்தனர். சென்னை பெரம்பூர், புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் பலத்த மழை. ஆழ்வார்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சூட்டை தணித்த மழை. திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்பத்தூர், அயப்பாக்கம் பகுதிகளில் மழை. ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை.
சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நாளை செல்ல தயாராகும் முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா. நாசாவில் இருந்து நாளை புறப்படும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட்டில் பயணம். தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த சராசரியை மிஞ்சியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மின்சார வாகனங்கள், அறிவுசார் பொருளாதார முன்னேற்றங்கள் உள்ளிட்டவை மூலம் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கு மிக அருகில் தெரிவதாகவும் பதிவு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் தேவைகள் தொடர்பாக மாநில அரசிடம் 4 அறிக்கைகள் சமர்ப்பிப்பு. மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பேட்டி. மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட 4 அறிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடம் மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் என்ற முறையில் நானும், இந்த எக்ஸாஃபிஷியோ மெம்பர், எக்ஸாஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்கிற முறையில் நமது துணை முதலமைச்சர் அவர்களும் இணைந்து இந்த 4 அறிக்கைகளை தமிழக முதலமைச்சர் அவரிடம் வழங்கினோம். இன்று முதல் ஒரு வாரத்திற்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், தருமபுரி, மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி முதல் 3 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது அப்பட்டமான பொய் என திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா காட்டம். அமைதியான மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி ஆதாயம் பார்க்க முயற்சி என குற்றச்சாட்டு. அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை. திமுகவுக்கு யாரை பார்த்தும் பயமில்லை என ராசா திட்டவட்டம். பிரதமர் மோடிதான் அச்சப்பட்டு கடந்த தேர்தலில் 5 முறை தமிழ்நாட்டிற்கு வந்ததாக பேட்டி. பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு. 5 முறை வந்தாரு, ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கீங்க. யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? பாஜக டெல்லியில் விளையாடியதைப் போல தமிழ்நாட்டில் விளையாட முடியாது. அதிமுகவுக்கு கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு உண்டா இல்லையா என்பதை வெளிப்படையாக அறிவிக்கவும் விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப சொல்கிறார், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும், கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று. இதுவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி குறித்து எந்த கருத்தும் சொல்லவில்லை. தாவேக்கவில் இணைந்த முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம். தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை சமூக அரசியல் மாற்றத்திற்காக தலைவர் எடுத்திருக்கிற இந்த உன்னத பணியில் என்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. முன்னாள் MLAக்கள் ராஜலட்சுமி, டேவிட் செல்வன் உள்ளிட்டோரும் தாவேக்கவில் இணைந்தனர்.